போயிட்டு அப்புறம் தூக்க முடியாதுப்பா. தள்ளிங்க தள்ளிங்க தூங்க இவ்வளோ எடுத்துக்க. அம்மா 150 ரூபா போடுறோம் வச்சுருந்தேன் ஒரு தலையை. அதே 150 ரூபா தான் தலை. அம்மா 150 ரூபா கம்மி வராது. இப்போதான் ஒரு 150 ரூபா வெட்டிட்டு போனாரு. அந்த மாதிரி தலை கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க மீன் எடுத்துட்டு மீன் பேர் அவங்களுக்கு கிடைக்காது. அதுலேயே வேறாவோ படமாவோ எதனா 1 கேஜி வாங்கி கையில் வச்சு கொடுத்துடலாம். எதையே விடுறது கிடையாது. இதெல்லாம் தள்ளி விடுறது. அம்மா இது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த தலை உங்களுக்கு அந்த தலை வராதுமா. அது ஆமாம்மா ஆமாம்மா தேங்காய் போடுறேம்மா. ஒரு பூனை ரயிலே போடு சாப்பிட்டோம். அம்மா ஒரே வேலை தான்மா. மறுபடியும் பண்ணி கேட்கக்கூடாது. சொன்னீங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க. இந்த மீன் தான் சாப்பிட்டுருக்கீங்க முன்னாடியே. அம்மா மஞ்சள் தலையை விட பெஸ்ட்டான மீன் தலை அது கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மீன் வாங்க போகிறது நீங்கள். அப்படி எனக்கு கொடுத்துருவேன் நான். இது வியாபாரம் புரிஞ்சுங்களா? 10 ரூபாய் எனக்கு 750 ரூபாய் எனக்கு கரெக்டாக கொடுத்துருவேன். ஏக்கா சேனை 200 ரூபாய் கேட்டாங்க கொடுக்கல. அன்னைக்கு 3 தான் வித்தியா. இது ஒரு சேனை கிடையாது. இல்லை ஒரு சேனை தான் இருக்குது. அது எப்பயே போயிட்டாங்க அவங்க. 250 ரூபாய் யாருக்கா சேனை வேணுமா? 300 தான் வித்தியா. நான் 200 ரூபாய் வித்துட்டு அப்படின்னா அது ஏற்கனவே அடிபட்டு வயிற்றுக்குள்ள அடிபட்டு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்குது. அதனால கொண்டு சைடு சேர காணும். எதுக்கா அதெல்லாம் கொட்டாரு இருக்குண்ணா. இந்த மீன் 200 ரூபாய் கேட்டு கொடுக்கல. நீங்க 200 ரூபாய் எடுத்துங்க. அவங்க போயிட்டாங்க. ஒரே வேலை தானே. 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆல்ரெடி கேட்டாச்சு எப்பயோ. இல்லை வராது. ஆனால் 200 ரூபாய் கேட்டாங்க அவங்க. இதெல்லாம் கிடைக்காத பொருள். என்னப்பா 2 சைடு இருந்தா 500 ரூபா 600 ரூபா போவான். ஒரு சைடு எங்கே போச்சுன்னா ஒரு சைடு என்ன சொன்னேன். ஆனால் அது 200 ரூபாய் கேட்டாச்சுன்னா என்ன கேட்டுருங்க. இல்லை கேட்டுறது கூட சொல்லுங்க. நீங்கள் ஓகேவா? நம்ம கொடுங்க. கீழே மெயின் வந்து பாருங்க. முதல்ல இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போட்டுதான் ஒரே
ஆ வாங்க வாங்க. சொல்லுக்கா. ஆல்ரெடி உங்க வந்து பினிஷிங் முடிஞ்சு போச்சுக்கா. வந்து முக்கா மீன் வந்து ரவுண்டு வால் சைடு ஃபுல்லாகவே கொஞ்சோண்டு மீன் மட்டும் தான் பயிர் பக்கம் மட்டும் ரெண்டாக போந்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மீன் வெட்டிட்டு ரெண்டாவது மீன் வெட்டிட்டு இருக்கேன். ஏன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ரவுட போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் அதனால தான் அது வால் பக்கத்தில் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு முக்காவாசி ரவுண்ட் சைஸ் போட வச்சிட்டேன். கொஞ்சம் அவன் வயிறு பீஸ் நல்லா தான் இருக்கு. ஏன்னா உடையில வயிறு பீஸ்லாம் பூண்டி மீன்றதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட பேசினே உங்க மீன் தான் வெட்டிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் டைம் கொடுத்துருவாரு. வண்டி சவாரி பார்க்க போகிறாரு. மீன் வெட்டிட்டோட எனக்கு ஃபோன் பண்ணா. ஆனால் மீன் வெட்டிட்டோட எனக்கு ஃபோன் பண்ண ஜிலேபியாக தம்பி வெட்டிட்டு இருக்கான். சரி பவால் இது வந்து 10 கிலோவா 5 கிலோவா ஜிலேபி 300. போடுங்க 400 கொடுங்க. 400 ப்ளஸ் ஒரு 100 500 கொடுங்க. சரியா? சரி. இதுப்பா ஆமாம்ப்பா சைடெலாம் வெட்டிட்டு கோடு போடணும்பா. சைடெல்லாம் வெட்டிட்டு கோடு போடணும். எப்பவுமே வெட்டுற மாதிரி ஸ்லைஸ் அப்புறம் போடலாம். வாள் வஞ்சிரம் கர்றான் தூக்கமா கேட்குறான். வஞ்சிரம் ஓகே. அண்ணா ஆயிடுச்சண்ணா. இன்னைக்கு ஒரு நாளாவது திரும்பி போயிடலாம் அந்த பக்கம். யாருக்கு அது யாருன்னு கேட்டா? ஓ அந்த அக்காவுதா? பாரு ரொம்ப பாருதா. அங்க வாங்கினாங்களோ பாடி இப்படி படுக்கலாமா? கொஞ்சம் வேணும்ண்ணா. பாடி இப்படி ஒன்று இந்த போட நம்ம பாடி அப்படிதான் படுவை. கொஞ்ச நேரம் தூண்டு அந்த வாழை அப்படி இப்படி வழி இன்னும் வழி. ஓகே விட்ரு. அதான் தெரியும். என்னப்பா அவங்களுக்கு நேரம் ஆகும்பா. ஏன் எங்கே போகிற? போயிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க மீன் வச்சு விற்றுருவாங்க. போய்பிடிங்க. அதுக்குள்ளே மீன் 2 கிலோ மீன் போயிடுது. 1 ஹவர்லாம் டைம் ஓவர். அவங்களுக்கு மணி ஆகலை. ஏன்னா மீன்லாம் வாங்கிட்டு தான் அது வெட்டுவாங்க. வெட்டி கொடுத்துறேன். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே விட்டு வந்து 50 ரூபா கொடுங்க.